வணக்கம். உங்கள் மகிழ்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போமா. அப்போ பார்த்திங்கன்னா, சோழ நாட்டை முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒரு மன்னர் ஆண்டுகிட்டு இருந்தார். அப்படி ஆண்டுகிட்டு இருக்கையில் அவருக்கு இந்திரன் நண்பர். அதனால் ஒரு நாளைக்கு போய் நண்பரை பார்த்துட்டு வருவோன்னு சொல்லி இந்திரலோகத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வரையில் எப்படி நண்பரை திருப்பி வெறுங்கையோடு அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 7 விக்கிரகங்கள் கொடுப்பாரு இந்திரன். கொடுக்கையில் இந்த விக்கிரகங்களை மண்ணுலகில் கொண்டு போய் வைங்க, மக்கள்லாம் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் இதை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு கேட்கல, இருங்க அவங்களுக்கு ஒரு தேர் செஞ்சு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லல. நல்ல பெரிய தேர், பிரம்மாண்டமான ஒரு தேர். அதில் 7 புண்ணிய நதிகளும் 5 புண்ணிய மரங்களும் எல்லாமே அதில் இருக்கும். சிவனுக்கு உகந்த 70 வாத்தியங்களும் இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களையும் வச்சு கொடுத்து அனுப்பி விடுவார். அதுக்கு பேர் தான் ஆழித்தேர். பிரம்மாண்டமாக இருக்கனால ஆழித்தேர். அங்கே தேவர்களே பார்த்து பார்த்து பிரமிச்சு போவாங்க, இவ்வளோ பெரிய தேர் அழகாக இருக்கே அப்படின்னு. அது 10 கால்களும் 10 சக்கரம் கொண்டு இருக்குமா அந்த தேர். 9 லட்சம் கிலோ எடையாம். அவ்வளோ பெரிய தேர், அழகான தேர் அப்படின்னு சொல்லையில் அவங்க இதை நீ மண்ணுலகுக்கு கொண்டு போ அப்படிங்கல, இதை எப்படி நான் ஓட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கல, நீ வடம் பிடிச்சி இழுத்துட்டு போ, பிரம்மன் ஓட்டி கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே சரின்னு முசுகுந்த ராஜா வடம் பிடிப்பார். பிரம்மன் ஓட்டிகிட்டு இறங்கின இடம்தான் திருவாரூர். இப்போ நம்ம இருக்கிற திருவாரூரில் அந்த ஆழித்தேர் நிலை கொண்டு நிற்கும். அந்த சிவன் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறதுனால அந்த சிவன் கோயிலுக்கு உபயோகப்படுத்திக்குவாங்க. அப்போ வருஷம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு அந்த தேர் ஊரை சுற்றி வரும். சாமியை எடுத்துகிட்டு ஊரை சுற்றி வரும். அந்த மாதிரி ஊரை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கையில் ஒரு பங்குனி உத்திரத்துக்கு தேர் நகலாமல் அசையாமல் நின்றும். ஏன்னு தெரியலையா அப்படின்னு மக்கள்லாம் திகச்சு போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, அதை நான் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிழ்பாட்டி.